ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசரா நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025. இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம், நிறைய நல்ல அனுகூலங்கள் தான் நடக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மன வருத்தங்கள், எதை தொட்டாலும் எரிச்சல் அடையக்கூடிய மனநிலை, வாழ்க்கையே ஏண்டா அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலைக்கெல்லாம் போகிற அளவுக்கு ராகு கண்டிப்பாக வைத்து செய்திருப்பார். அதில் எந்த டவுட்டுமே இல்லை எனக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி குருவும் வக்ரத்தில் இருந்தார், செவ்வாயும் வக்ரத்தில் இருந்தார். ஆனால் இந்த மாதம் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், அப்புறம் குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அது போக புதனும், அதாவது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நீச்சமாக போகிறாரு. உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். இது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போதே நல்ல சுகபோக வாழ்வு கண்டிப்பாக உண்டு. ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பர்சன், நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிரன் வந்து உச்சமாகும்போது, ராகு சேர்க்கும்போது சில நீச்சமான வேலைகளை செய்கிறதுக்கு புதனும் கூட வரப்போகிறாரு. அப்போது உங்களை மாட்டி விடுறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் லைஃபு என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரின் ட்ரிப்பு, அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அதாவது எந்த கிரகங்கள்லாம் மறையணுமோ அந்த கிரகங்கள்லாம் மறைஞ்சு, எந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணுமோ அந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக மனசை கசக்கி கசப்பான உணர்வுகளை கொடுத்துட்டு இருந்த ராகு கூட இப்போ சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு. அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார். அதாவது ரொம்ப பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஒரே ஒரு மரம், அங்கே ஒரு நல்ல மரம், அதாவது ஒரு பேரிச்சம்பழ மரம்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல நிழலும் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்ற அந்த பேரிச்சம்பழமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இனிப்பு, அது சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டும் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் ராகு கேது, இதுகள்லாம் இருந்தாலும் இப்போ இளைப்பாடுறதுக்கு உண்டான டைமாக இருக்கனால என்ஜாய் பண்ணிக்கணும். தொழில் சூப்பராக டெவலப் ஆகும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 2 குடையவரும் 9 குடையவரும், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக தொழில் தொடங்கலாம், புதுசாக நிறைய விஷயங்கள் செய்ய, ஏற்கனவே தொழில் தொடங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தொழில் நல்லா கொண்டு போகிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஃபாரினுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து உறுதியாக ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழில் ஸ்தானம் நல்ல டெவலப்பில் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் வந்து உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் செல்வது, ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அப்படிங்கிறது நீண்ட தூரமாக கொண்டு போய் போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா நல்ல ஏர்னிங்ஸு, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக ஒரு சிலர் வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. பார்ட்னர்கிட்ட பிரச்சனையாகி பார்ட்னர்ஷிப் முறியறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் பிறக்கிறது, அது கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேங்க்கில் லோன் கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு மானியத்தில் தள்ளுபடி ஆகிறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் வரும். சுக்கிரன் உச்சமாக இருக்கனால உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால 3 குடையவரும் 3 குடைய சுக்கிரனும் உங்களுடைய ராசியாதிபதி குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு நல்ல முயற்சி. ஆனால் அதுலேயே ஒரு மாற்றம், அந்த மாற்றம் உங்களோட வளர்ச்சிக்கு
வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல தெளிவு, மோட்டிவேஷன், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உருவாகும். நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட்டோட வெளியில் வர்றது, அதே மாதிரி கேம்பஸில் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரியோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாமு, ஆர்ஆர்பி, டெட்டு, இந்த மாதிரி அதாவது டீச்சர்ஸ் இதுக்கு எழுதியிருக்கிறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல ரிசல்ட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டு தானாக தேடி வரும். உங்களுக்கு லக்னத்துக்கு 9 குடையவர் 4ஆம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாகும்போது பாதகாதிபதி. இவ்வளோ நாளாக கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. நீச்சமாகும்போது என்னென்னா உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத இந்த காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது. இவ்வளோ நாளாக மனைவி கிட்டேயோ அல்லது கணவன் கிட்டேயோ வந்து வாக்குவாதங்கள் இருக்கும். அது எல்லாமே மாறிடும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ், 7ஆம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகறதுனால திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது. இந்த திடீர்னு வந்து ஏன்னா குருவோட சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த திடீர் அமைப்பு, திடீர்னு லவ் மேரேஜுங்கிறது ரிஜிஸ்டர் மேரேஜ். ஏன்னா சுக்கிரன் ராகு சேருது இல்லையா, அதனால் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், வீட்டை விட்டு வெளியில் வந்து மேரேஜ் பண்ணுற அமைப்பு சில பேர்த்துக்கு இருக்குது. பேரண்ட்ஸை பார்த்து இருந்துக்கோங்க. அதே மாதிரி காதல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வந்து 27ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகுது. மாசி மாதம்தான் இந்த காதலர் தினம்லாம் வருது. அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த புதன் வந்து நீச்சமாகறதுனால உங்களுக்கு ஒர்த்தில்லாத பர்சன் தான் வருவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையில் காதல் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளை காதலிக்கிறவங்க ஒருத்தங்க தேவை தான். அது புரியுது. பட் ஆனால் உங்களுக்கானவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இதில் தெளிவாக இருந்துக்கங்க. உங்களுக்கானவங்க உங்களை விட்டு எந்த சூழ்நிலையுமே போக மாட்டாங்க. இதில் தெளிவாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனைகள் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா 7 குடையவர் புதன் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து சுக்கிரனோடையும் சேருது. இது வந்து என்னென்னா காதலுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இல்லை. பொதுவாகவே புதன் ராகு ஏமாற்ற காதல் தான். லவ் பிரேக்கப் ஆகிறது, காதலர்கிட்ட பிரச்சனை ஆகிறது, வேலன்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் போய் சொல்கிறது, ஃபெயிலியர் ஆகி ஊற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தயவுசெய்து அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல லைஃபு, நல்ல கெரியர் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. இதில் பண்ணுங்கள். பல பேர் உங்களை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருவாங்க. புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள். ஜென்ம சனிங்கிறது பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் கவலையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது டெவலப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இதை நீங்கள் நம்புனீங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி. நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டு கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். எதை தொட்டாலுமே வெற்றி, சக்ஸஸ் தான் உங்களுக்கு. மிகப்பெரிய லெவலில் மக்களுடைய ஆதரவு, கட்சியோட ஆதரவு, இது எல்லாமே உங்களுக்கு தானாக கிடச்சிரும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான். நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு பதவி தானாக வரும். அதாவது உங்களுக்கு சுக்கிரன் ராகு வந்து சுக்கிரன் உச்சமாய் ராகுவோடு சேருது. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகுது. இது எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க, உங்கள் பேரே இருக்காது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி போஸ்டிங் வேறு பக்கம் போயிடுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் திடீர்னு இறந்துடுறது. அதாவது அந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல. அதாவது அஷ்டமாதிபதி வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகிறாரு, பாதகாதிபதி வந்து நீச்சமாகிறாரு. இது எப்படின்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக வேலை செய்யும். அதாவது ஒருத்தர் இறந்து போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஆனால் ப்ரொமோஷனுங்கிறது கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் கிடைக்கும். ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு கெட்ட விஷயமா இருக்கும்னு சொல்ல வரேன். இப்படி தான் இந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும். நீச்சபங்க ராஜயோகம். ஏதாவது ஒரு நீச்சமாகி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகம், இது இந்த மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றக்கூடிய காலகட்டம் தான். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனால் கணவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை புரிய வைக்கிறதுக்குள்ளும் நீங்கள் வந்து செத்து பிழைக்கணும். இந்த ஆள்கிட்டலாம் குடும்பம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு
அளவுக்கு உங்களை கொண்டு வந்துருவாங்க. பட் ஆனால் புதன் நீச்சத்திலேருந்து வெளியில் வந்துட்டால் மாறிடும். அதனால் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். ராகு உங்கள் ராசியில் இருக்கனால ரொம்ப மனக்கசப்பு, அதாவது இதயத்தை குத்தி கிழித்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். வேறு வழி கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எல்லாமே கஷ்டப்படுறது உங்கள் குடும்பங்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும். இதில் மனசில் வச்சுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே பெண்களுக்கு நல்ல மாற்றம், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு. வீடு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதும், தந்தை வழி சொத்துக்களும் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. யாருக்காவது கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முருகன், சராசர எந்திரம் இதெல்லாமே தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வருது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து 12/2/2025 நைட்டு, அதாவது இரவு 9:56க்கு புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் மாசி மாதம் வந்து பிறக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதாவது 3 கூடிய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது யார்? 5 கூடைய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அப்போ தொழில் மூலிமா பெரிய ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. 12 கூடையவரும் அவரே இருக்கனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா 12 கூடையவர் 10ல் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், யாரெல்லாம் மிதுன ராசியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஆல்ரெடி எழுதியிருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான பலன்கள் உறுதியாக உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமே உச்சமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செயலுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து நீச்சமாகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜான பர்சன், பட் ஆனால் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வெல்விஷர் யாரோ, நலம் விரும்பிகள் யாரோ அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது தோல்வியில் போய் முடியும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சனி இருக்கார், புதன் இருக்குது, உங்களுடைய ராசி அதிபதி இருக்குது, அதே மாதிரி சூரியன் இருக்குது. இந்த 3 கிரகமும் இருக்கனால இந்த மாதம் வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக செவ்வாய் வக்ரத்தில் இருந்தது, 11 கூடையவர் வக்ரத்தில் இருந்துச்சு. என்ன நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். கொஞ்சம், அதாவது படப்படன்னு மனசு வருது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் வந்து எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வருதோ அப்போ வந்து கொஞ்சம் உங்களை அறியாமையே கோவமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு மற்றவங்க உங்களை கேட்பாங்க. அப்போ அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செவ்வாய் இருந்தாலே அதாவது வந்து ஒன்று வந்து படப்படன்னு இருக்கும், மைண்டு வந்து படப்படன்னு இருக்கும், அல்லது கோபம் உங்களை அறியாமே கோபம் வரும். அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மாற்றம், நீங்கள் நல்ல சின்சியாரிட்டியாக இருப்பீங்க. நிறைய மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பில் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை, உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை
இருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்குறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீடு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து 12ல் உங்களுக்கு குரு இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது. இந்த ஜாதக அமைப்புப்படி அதாவது மிதுன ராசி அமைப்புப்படி வந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றம் சூப்பரான காலகட்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரபலியம் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு கட்சியோடைய அங்கீகாரம் கிடைக்கும். கட்சியில் ஒரு புது பொறுப்பு கொடுப்பாங்க. அதுவும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் நீச்சமாகிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு முடிவு அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து உங்களுடைய வெல்விசர்கிட்ட கேட்காம எடுக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போடுறதே ரொம்ப பெட்ரு. அதே மாதிரி வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு நினச்சிங்க. ஃபாரின் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அதாவது நீங்கள் வந்து தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிசயமே நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு. 12ஆம் இடம் வந்து ரொம்ப வலுத்திருக்கு. 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறமும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை பெற்றதுக்கப்புறம் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களாக இருந்தாலே உடனே அதுக்கு ப்ரிகாஷனாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். பொருளாதாரத்து நல்ல வளர்ச்சி, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ நாளாக இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே மாறி போகும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழும். அதே மாதிரி சனியோடைய தாக்கம் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு கேன்சல் ஆகும். எதனால எப்படி அப்படின்னு தெரியாது. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆகும், செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும், தேர்ட் டைம் அது வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பாதீங்க. சனியும் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாசி மாதம் வந்து சனி வந்து பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் போவார். அதே மாதிரி சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கனால அது இந்த மாதமே நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல தான் மாதம் பிறக்கும் போது இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லது நடந்தே தீரும். ஒரு ராஜயோகம் வந்தே தீரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கு, உங்களை வந்து மக்கள் வெறுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பின் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது வீட்டில் தகவல் சொல்லிட்டு போகிறது நல்லது. அல்லது வெளி மாநிலங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத நபர்கள் தான் இருப்பாங்க. அங்கே போய் உங்களுடைய அன்பை தேடாதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி 5 குடையவர் உச்சமாக இருக்கார், ராகுவோடு சேர்றாரு. ஒரு சிலருக்கு காதல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. அதனால எல்லாமே யோசித்து செய்யுங்க. 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக இருக்கனால அது திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் யோசித்து செய்யுங்க. கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அதிலேருந்து மீண்டு முன்னேறி வர முடியும் கண்டிப்பாக. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் தான். நான் மாதம் இப்படி தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு இந்த மாதம் வந்து பிறக்குது. மக நட்சத்திரத்தில் பிறக்குது. உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என்னென்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் அருமையாக இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அஷ்டமாதிபதியும் இருக்கார். அது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, அது வேறு விஷயம். ஆனால் எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப வளர்ச்சி தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை வந்து சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் பார்க்குது. அதனால் தொழிலில் வந்து நிறைய மாற்றம். ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில் ஸ்தானத்தையே இடத்தை மாற்றுற அமைப்பு. அதே மாதிரி தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கிறது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி நல்ல இன்கம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார். இப்போ இந்த மாதம் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இந்த வக்ர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம்ங்கிறத தனஸ்தானம். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்க்குது. அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. திக்கி திணறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டனால 2ஆம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்துக்கு பார்வை இருக்கனால பணம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வரும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது, ஒருத்தர்கிட்ட இருந்து வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா, அது எல்லாமே வரதுக்கு உண்டானது. பணம் வந்து பல வகையில் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எந்த வகையிலையாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துடும். அதேமாதிரி கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ஷடாக்ஷரேந்திர வழிபாடு பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் அத்தனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ஸ்தானத்திலேருந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம். அதாவது இவ்வளோ நாள் படிப்பில் ஆர்வம் இல்லைன்னா கூட இந்த மாதம் வந்து நல்ல படிப்பில் ஆர்வம், ஞாபகத்திறன், படித்தாதான் நமக்கு வாழ்க்கைங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்துடுது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல மார்க்கு, நல்ல ரேங்கோடு முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டானதும் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பாருங்கள். 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதே மாதிரி சுக்கிரன் இருக்குது. இந்த ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது. சுக்கிரன் கெட்டவர் இல்லை, ஆனாலும் சுக்கிரன் உச்சமாகும்போது ராகுவோட போய் சேரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. நல்ல காசு, பணம், வளர்ச்சி இது எல்லாமே உறுதியாக இந்த மாதம் இருக்குது. 7க்குடையவர் ராகுல இருக்கார். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இந்த மாதம் குறைவாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வாக்குவாதம், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாமே தவிர்த்துட்டு அமைதியாக போகிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகள் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசிங்க. பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க. அது இல்லாமல் கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை ஒத்தி போடுங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். பட் ஆனால் இந்த ராகுவோட 7ஆம் அதிபதி சேரக்கூடிய காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்குலாம் வந்து திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது. 7க்குடையவர் ராகுவோடு சேரும்போது இந்த சொல்ல கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து கல்யாணம் பண்ணுறது, திடீர்னு ரகசிய மேரேஜ், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ், ரகசியமாக மேரேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் சில பேர்த்துக்கு இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு யோசித்து செய்யுங்க. டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. மேரேஜு, காதல் அல்லது திருமணம், இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எல்லாமே டக்குன்னு எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசிச்சு. ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும். அதோடைய நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால் அதில் மட்டும்
டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாகவே பேபி இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. அப்போ வந்து இந்த மாதம் ஒரு வைத்தியம் பார்த்தீங்க, சின்னதாக போய் சும்மா ஒரு டாக்டர்கிட்ட தலைவலி காய்ச்சலுக்காக போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தான பிராப்தம்ங்கிறது இருக்கும். முக்கியமாக வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி, ஐவிஎஃப் இந்த மாதிரி போகிறவங்களாம் இந்த மாதத்துக்கு உண்டான இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கார். குருவோடைய அனுகிரகமும் இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருமண பிராப்தம் சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. குருவோடைய பலனும் 200% இருக்குது. 100க்கு 200% இருக்குது குரு பலமும். அதனால் திருமண பிராப்தம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். வக்ர நிவர்த்தி ஆனதுனால எல்லாமே தடை தாமதம் நிவர்த்தியாகி திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பிராப்தங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்பு, பெரிய பெரிய விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அது எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால் யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஆனால் காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம். இவ்வளோ நாளாக சனியினால் உங்களுக்கு ட்ரபிள் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சனியோடைய பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிரும். அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்து போயிடும். காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டானது. வீட்டில் இருந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி உங்களையே குடும்பத்தார்கள் வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்காக பர்மிஷன் ஏதாவது ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ பர்மிஷன் கிடச்சிரும். கணவன் மனைவியிடையே வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நிகழும். அதே மாதிரி வந்து நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கனால வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இதை நான் சொல்கிறேன். ஒரு கிரகம் எப்போவுமே அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம நிறுத்தாமல் யோசிக்காமல் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா வந்து பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு பேசிடுவாங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ சடனாக வார்த்தையை விடுறதில் அவங்க தான் நம்பர் 1. ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசித்து பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் யோசிங்க. நிதானத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அர்த்தாஷ்டம சனியும் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப சூப்பரு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. சூரியனும் சனியும் சேர்ந்திருக்க அந்த காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். மருத்துவ செலவுகள் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க. உழைச்சு உங்களை பார்க்காம இருக்காதீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கணும். உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். செல்ஃப் கேரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருச்சிக ராசிக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும். செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க. தயவு செய்து அதை பண்ணுங்கள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவும். நீங்கள் இந்த மாதம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஹெச்பி லெவல் ரொம்ப லோ லெவலாக மாறிடும். அதனால் பாருங்கள், சில பேருக்கு மைக்ரேன் தலைவெல்லாம் வரும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு இருக்குது. சனியும் புதனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. வீட்டில் இருக்கவங்களே உங்களை தப்பாக பேசினாலும் காது கேட்காத மாதிரி வந்துருங்க. சனி புதன் சேரும்போது உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படும். அதுக்கெல்லாமே செவிசாய்க்காமல் நம்ம எவ்வளவோ விஷயத்தை கிராஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் எனக்கு என்ன ஜுஜுபி அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருந்து வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. அதனால் ஒரு சிலர் வந்து போன தடவை இதே மாதிரி நான் சொன்னப்போ என்ன விருச்சிக ராசி ஐஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி ஐஸ் வச்சு நீங்கள் என்ன எனக்கு கொடுக்க போகிறீங்க? இல்லை, உண்மையை தான் நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உண்மையாலுமே, ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8வது அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே விருச்சிக ராசியில் பிறக்க முடியாது இல்லையா? விருச்சிக ராசிக்கு பிறந்தவங்க மட்டும்தான் என்னென்னா அசாத்தியமான தைரியம் இருக்கும்.
மற்ற ராசியை விட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 8வது ராசியாக வருது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது. பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி, நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா லெவல்லையுமே இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2025 புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. அதனால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆலயங்களில் உள்ள பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும். தீவனம்னா எந்த பச்சை புல்லோ அல்லது வந்து வைக்கோ புல்லோ, அப்புறம் கோதுமை வெல்லமும் கலந்து அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுங்க. அதாவது பசுமாட்டுக்கு எந்த வகையிலாவது அது வயிறு நிறையிறதுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்கணும். இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கிறனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இதனால் வந்து திடீர்னு விபத்து கண்டம் ஆகாமல் தடுக்கும். அதே மாதிரி வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக வருமானம் வரும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்றாரு. அதுவும் இல்லாமல் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே கண்டச்சனியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய ராசி அதிபதி அங்கே இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குதுங்க. இந்த மாதம் இதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இந்த 2 தான் சூப்பர். இந்த மாதம் ரொம்ப சூப்பர், ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு நான் பொய் சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. சனி அஷ்டமத்து ஸ்தானத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. அஷ்டமத்துலேயும் 2 கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஒரு 2-3 மாதம் வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், பொறுமையும் வளர்த்துக்கணும். உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து பொறுமை. அதுவும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு சுத்தமாக அது இருக்காது. நீங்கள் என்னை வந்து திட்டினாலும் சரி, கமெண்ட்ஸில் வந்து நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாலும் சரி, உண்மையை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாக போகணும். வேறு வழி கிடையாது. அதாவது பொறுமையாக போகல அப்படின்னா எல்லாமே தலைகீழாக மாறிடும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. பூரா உத்திர நட்சத்திரக்காரங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு தெரியும். பட் ஆனால் மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நேர்மையாக இருந்துருவாங்க. இதுதானே, இது செஞ்ச இப்படி தானே அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து கணக்கு மாதிரி கரெக்டாக இருக்க முடியாதுங்க. அது கெட்ட காலங்களில் நம்ம நல்லது செஞ்சால் கூட நீங்கள் ஒருத்தங்களுக்கு போய் நல்லது சொல்லுவீங்க, ஆனால் அது ஏறாது. ஐயோ பாவம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு கருணையோட ஒரு விஷயத்தை போய் செஞ்சால் கூட அது திரும்ப ரிவீட் அடிக்கும், கொட்டு வாங்குவீங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லது. தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உத்தியோக ஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு. உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் போய் உச்சமாகிறாரு. அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி குருவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் முன்னும் பின்னும் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிவர்த்தி ஸ்தானத்தில் தான் உங்கள் ராசி அதிபதி இருக்கார். அதுவும் சனி கூட சேர்ந்துருக்காரு. அதனால் வந்து தொழில் ரீதியாக, ஏன்னா உழைப்புக்கு அவர் தான் அதிபதியே, யார்? சனி தான். ஸோ அவர் கூட போய் தான் உங்கள் ராசி அதிபதி சேர்ந்திருக்காரு. பகை பெற்றாலுமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது அது கேந்திரம், 7ஆம் இடம் வந்து கேந்திர ஸ்தானமாக இருக்குது. அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரத்தை இன்னொரு கேந்திரம் வளர்த்து விடணும். அதுதான் வந்து நியதி. ஸோ அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்கம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் நல்லபடியாக வந்துடும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு வக்ரமாக இருந்த கிரகம் குரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுது. அது உங்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். என்னன்னா, அதாவது பரிவர்த்தனை ஆகுது. அதாவது 10ஆம் இடத்துல போய் என்ன இதுன்னா குரு இருக்கார், அஷ்டமத்தில் போய் சுக்கிரன் இருக்கார். இப்போ இந்த 2 கிரகமும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உத்தியோகத்துக்கும் சேம். உத்தியோகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே சால்வ் ஆகக்குண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவரும் சனி தான். அவர் வந்து அஷ்டமத்துக்கு போகக்கூடிய காலகட்டம்
காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட புதன் சேர்ந்துருக்கு, சூரியன் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த 3 கிரகத்தோடைய விளைவு எப்பெல்லாம் கோச்சாரத்தில் வந்து புதன் சனி சேருதோ அப்போ செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு. புரியுதுங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நான் எந்த விதத்துலையும் பயமுறுத்தியுள்ள நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி, அவர் புதன் கூட சேர்றாரு. இந்த சனியும் புதனும் சேரும்போது உயர் அதிகாரிகள் சொல்கிறத அப்படியே கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி, ஒரு பக்கம் இதை செய்யின்னு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், இன்னொரு பக்கம் செய்யலைன்னா வேலை போயிடுமோன்னு பயமும் இருக்கும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துடலாம். கடைசியில் உயர் அதிகாரி நான் ஒன்றுமே செய்யலைன்னு உங்களை மாட்டி விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க. இல்லைன்னா ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கிடைக்கலையா கம்முன்னு லீவை போட்டு போங்க, அதுதான் ரொம்ப பெட்ரு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும், ஒரு கையெழுத்து போடுற விஷயத்தில், செக்கு போடுற விஷயத்தில், நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் உயிர் நண்பன் சொல்லி கடன் வாங்கி கொடுக்குறதுல எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அதாவது இந்த நண்பனுக்கு இக்கட்டான காலகட்டங்களில் வந்து நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த பணம் திரும்ப வராது. பல லட்சங்களுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நிறுத்தி நிதானமாக செய்யணும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெல்விஷர் யாரோ அவங்கக்கிட்ட இது நம்ம செஞ்சால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசித்து அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுபடி நீங்கள் செய்யுங்க. அவங்க ஒப்பீனியனையே நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்கக்கிட்டே ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அதை யோசிச்சுட்டு இது சரி வருமா வராதா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. அதுதான் நல்லது. இன்கம் குடும்ப ஸ்தானத்தில் வந்து இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து புதன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா பார்ட்னர் மூலிமா நல்ல இன்கம் வரதுக்கு உண்டான அமைப்பு, லாபம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் கணவன் மூலிமா மனைவிக்கும், மனைவி மூலிமா கணவனுக்கும் ஆதாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வலுவாக இருக்கனால திடீர் திருமண பிராப்தம், ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் போய் முடியும். அதுவும் பேரண்ட்ஸோடைய பர்மிஷனோடைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லை, அதனால் இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கங்க. படிப்பில் கவனம் செலுத்திக்கணும், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க டீச்சர்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4ஆம் இடத்துக்கு, அதாவது 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்க காரணத்தினால படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வாங்க முடியாது. அதனால் நல்லா படித்தா மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வேலை படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யாராவது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வர்றது, பாஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் காதில் உழுவும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள், அதே மாதிரி வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். சூரியனும் சனியும் சேரும்போது எலும்பு முறிவு வரதுக்கு உண்டான வாய்ப்போ அல்லது கூட புதன் சேரனால தலையில் பிரச்சனை, தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்குலாம் இந்த மைக்ரைன் தலைவலின்னு சொல்கிறாங்களா அதோடைய இது லெவல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறது. அதே மாதிரி வந்து காக்கா வெளுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி காக்காய் வெளுப்பு, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக இருந்த வில்லங்கங்கள்லாம் தீங்கி சொத்துக்களில் இருந்த
சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கி இப்போ உங்களுக்கு அந்த சொத்தில் இருக்க ப்ராப்ளம்லாம் நீங்கி உங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும்போது உழைக்காத ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதையல், லாட்ரி, இது மாதிரி யோகம், ஒரு இன்சூரன்ஸ் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி காலம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்காமல் செய்யாதீங்க. நெகட்டிவான பப்ளிசிட்டி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான காலம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி போகிறீங்களோ அவ்வளோவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன, தலைமையிடத்துக்கு உங்களை பற்றி கெட்ட நியூஸ் போகாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா மைனஸாக போயிடும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி ஆனால் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனால் அஷ்டமத்தில் வலுத்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பரிவர்த்தனை இருக்குது. அப்போ வந்து ப்ரொமோஷனோட ஒரு இடமாற்றமும் இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு விரும்பாத இடத்துல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியையும் காமிக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. தேவையில்லாத செயல்களில் அதாவது தேவையில்லாத மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக இருந்தாலே இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நைட்டு 9, அதாவது இரவு 9:56 திருக்கணிதப்படி பிறக்குது. மக நட்சத்திரத்தில் புதன்கிழமை இது பிறக்குது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கிறனால இந்த மகன் நட்சத்திரத்துடைய அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். திரிஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். என்னென்னா, அதாவது பசுமாட்டுக்கு வந்து வைக்கோல், கோதுமை, வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது, அல்லது வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது, பசுமாட்டுக்கு எந்த வகையிலையாவது தீவனம் கொடுங்க. இதனால வந்து உங்களுக்கு விபத்து கண்டம் நிகழாமல் இருக்கும். 2வது, வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். அதனால் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா 5 கூடைய அதிர்ஷ்டத்துக்குடையவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். மாசி மாதம் சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுது. இந்த 11ஆம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபம் அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் சூரியன் வர்றது ஒளி கிரகமாக இருக்குது இல்லையா, சூரியன் வந்து ஒளி கிரகங்கிறதுனால நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. 2 கூடிய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது 12ஆம் இடத்துல. அப்போது வருமானம் எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த என்ன செலவுமே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இருந்தே செலவை கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. நீங்கள் வெட்டியாக செலவு பண்ண போகிறது கிடையாது. அது மேசராசிக்காரங்க அப்படி தான். உங்களுக்காக ஒரு செலவு நீங்கள் பண்ணும்போது அதை பல தடவை யோசித்து பண்ணலாமான்னு இருப்பீங்க. பட் ஆனால் சீக்கிரமாக மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதை வந்து இப்போ இருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாலண்டரியாக நீங்களாகவே என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஏதாவது சேவிங்ஸ் போடுறது, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலண்டரியாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போயிடும். ஆல்ரெடி வந்து நான் சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஏன் அப்படின்னா 7.5 சனியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக வாலண்டரியாக ஏதாவது ஒரு விரயம் நல்ல விரயமாக பண்ணிக்கோங்க. அதாவது செலவு அப்படின்னா வாலண்டரியாக நம்மளே செலவு பண்ணுறது, ஒரு கோல்டு வாங்குறது கூட ஒரு செலவு தான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி தாங்க. தொழில் மூலிமா நல்ல வருமானம், லாபம் ஈட்டுறது, அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன்ஸு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கும். ப்ரைவேட்டாக ஐடி ஜாப்போ இல்லை வேறு ஏதாவது ஹெச்ஆர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட ஃபாரின் போகிறதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது
கண் முன்னாடியே அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். மூத்த சகோதர வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்குது. அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குது. சூரியன், புதன், சனி 3மே இருக்குது இந்த மாதம். அப்போ உங்களோட உடல்நிலையில் கவனம் வச்சுக்கணும். அதாவது இந்த டைமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை தேடி ஓடுறது, அதிக ஒர்க் பண்ணுறது, இதனால வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமான சோர்வு அப்படிங்கிறது வந்துருங்க. இந்த சோர்வை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கான்சியஸாக இருங்க. ஏன் அப்படின்னா சூரியனும் சனியும் சேரும்போது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ஃபுல்லாகவே உறிஞ்சு எடுத்துரும். அதாவது சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி வந்து அந்த இடத்துல அதே சூரியனும் சனியும் ஒன்று சேர்றனால இது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதாவது உங்களோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய அதாவது ஹெச்பி லெவல்லாம் வந்து ரொம்ப லோவாக போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் புதன் கூட சேர்றனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நல்ல ஃபுட்டாக அதாவது சத்துள்ள ஒரு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவ செலவு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 கூடையவரும் இப்போ சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ விஷயங்களை நான் அழுத்தி சொல்கிறேன். அப்புறம் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அதாவது பிப்ரவரி 27க்கு மேலே செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இல்லையா, இப்போ உங்களுடைய ராசி அதிபதி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கடுமையான மனச்சுமைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுது. இந்த 27ஆம் தேதிக்கு மேலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாமே வந்து வெற்றியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு. 2 கூடையவரும் 7 கூடையவரும் வந்து ராகுவோட பிடியில் இருக்கனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் போது என்னென்னா உங்கள் குடும்பத்தார்கிட்ட இருந்துட்டு ஈஸியாக ஒரு பர்மிஷன்லாம் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து போராடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராகுவோடு சேர்ந்துருக்கும் போது சம்டைம் வந்து குடும்பத்தாருடைய வாக்குவாதங்கள் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு 7ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் கல்யாணம், ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி தான் 11ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து ஒரு நாள் அதனால் வந்து சில பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவும் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ அதனால் குருவும் வந்து உங்களுக்கு நல்ல காசு பணங்களை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆகி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2லேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12 கூடையவர். மருத்துவ செலவு இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் வண்டி ஓட்டும்போது நீங்கள் அதாவது 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 100% கரெக்டாக இருந்தாலுமே வரவங்க வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் 100க்கு 200% நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும். வேறு வழி கிடையாது. நம்ம சொல்லி என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களை நம்ம போய் குடிக்காதேன்னு சொல்ல முடியுமா, இல்லை இப்படி பண்ணாதேன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து அமைதியாக போனால் கூட இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறதே வந்து நிறைய காசு பணத்தையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து செலவுகளும் இருக்கும். 3 கூடையவர் 11ல் இருக்கார். மூத்த சகோதரன் வழியே ஆதரவுகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பாகப்பிரிவினைங்கிறது வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அதாவது உங்களுடைய சொத்தை வந்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான மாதம். நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காசு சம்பாதிக்கக்கூடியான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியனும் சனியும் சேர்க்கை இருக்குது. அதனால் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதாவது உங்களோட உயர் அதிகாரிகள் யாராவது வாய்வழி ஏதாவது
ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பனிஷ்மெண்ட்டை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. அதனால் எதுவுமே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. கையெழுத்து போடுற பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கையெழுத்து போடும்போது பார்த்துருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அதாவது செக்கு பணம் ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சனியும் புதனும் கிரகம் ஒன்றா சேருதுங்க. யாருக்கும் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. யாருக்கும் இவங்களுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாமே உங்களை தான் வந்து பிடிக்கும். அதனால் அப்புறம் கடன் ரீதியாக கொஞ்சம் இந்த மாதம் பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சூரியனும் சனியும் எப்போல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா இருக்கோ அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு வந்து பல வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இப்போ சூரியனும் சனியும் சேருது. அதாவது மாசி மாதம் கும்ப ராசியில் சேருது. இந்த மாதம் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் அருமையானது இருக்குது. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான். பெண்களாக இருந்தால் வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, தொழிலையும் நல்ல வளர்ச்சி. அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துருந்துக்கோங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். அதிர்ஷ்ட ஸ்தானம் 5ஆம் இடம். அந்த இடத்துல சூரியன் என்ன செய்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்த 3 கிரகங்கள் பார்க்குது. 11ஆம் இடம்னா லாபஸ்தானம் மட்டும் இல்லை, குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. இந்த பணம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். 3 கிரகங்கள் பார்க்குது. அப்போ 3 வகையில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்தை வந்து அதாவது 3 கிரகங்கள் வந்து புதன், சூரியன், சனி, இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ, அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ கண்டிப்பாக வரும். 10 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அனுகிரகம் இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாயுடைய இது வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்துச்சு. இப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 2-7 கூடைய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை கமிட்மெண்ட்டுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். அது எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் எதுக்கு கவலை, சுக்கிரன் உச்சம் அப்படிங்கும்போது கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி குரு இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார். அந்த குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால் உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு. உங்களுக்கு தொழிலில் வந்து நிறைய ஏகப்பட்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக இருக்குங்க. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளுக்காக நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. தொழில் நல்லபடியாக ரன் ஆகும். நல்லா அதிலேருந்து பணம் இன்கம்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதே மாதிரி பதவி உயர்வு மட்டும் இல்லை, ஊதிய உயர்வும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்தையே மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம வேலை பார்க்கலாமா, இந்த கம்பெனிக்கு போகலாமா, இந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் இருக்கிறது, நமக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த யூபிஎஸ்சி, ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதியிருப்பீங்களா, ஐஏஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்க படிப்பில் கவனமாக இருக்கணும். ஆனால் படிப்புக்கு நல்ல அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். துளாராசிக்காரங்களுக்கு படிப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்குள்ள உயர்கல்வி ரொம்ப அருமையாக இருக்குங்க. உயர்கல்வி முடிச்சுட்டு அதாவது படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறது, இந்த கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். தெய்வ அனுகூலம்
தெய்வ அனுகூலமும் குலதெய்வத்துடைய வழிபாடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் அதை பண்ணிக்கங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல உங்களுக்கு 9 கூடிய புதனும் இருக்குது. ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களை தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதாவது 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் தேடி வரும். அதான் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வக்ரத்தில் இருந்தார். அதனால் காசு பணங்கிறதே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும், பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதம் அதுக்கு எல்லாமே டபுள் மடங்காக வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறையா வந்துடும். அதே மாதிரி 2 குடையவரும் 7 குடையவரும், அதாவது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து களத்திர ஸ்தானம். அந்த அதிபதி வந்து நீச்சமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் இவ்வளோ உச்சமாக இருக்குது, இப்போ உச்சமாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாயிரும். குடும்ப ரீதியாக எவ்வளோ மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த கசப்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஆனால் ஒருவரை ஒருவர் அனுசரிக்கணும். குடும்பத்தில் இருக்க துளாராசிக்காரங்க கிட்ட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எல்லா டைம்லையுமே கரெக்டாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியில் போகிறது, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, ஒரு பிஸ்னஸ், ஒரு உத்தியோகம் அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும். அதை அனுசரிங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. துலா ராசிக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டாங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. உங்களுக்கு 2 7 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் நிறைய கஷ்டப்படுவீங்க. ஆனால் அது எல்லாமே குடும்பத்துக்காகன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக டைம் ஒதுக்குங்க. குடும்பத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் தான் உருவாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் இழுத்துட்டு இருந்திருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகள், அது இது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. பரிவர்த்தனை ஆனால் கூட 6ஆம் இடம்ங்கிறது ஃபஸ்ட்டு. அப்போ நோய் நொடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு, அதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு. பொதுவாக துளாராசிக்காரங்க மனசை விட்டாலே உடலில் பாதிப்பு வந்துடும். பொதுவாகவே துளாராசிக்காரங்க உடல், அதாவது மனசு விட்டுட்டாலே உடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துடும். அதனால் உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்திலே போய் பாருங்கள். உடல்நிலை பாதிப்புகள், மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து ஃபுட் பாய்சன், ஃபுட்னால ஏதாவது உங்களுக்கு வந்து ஆபத்து மீன்ஸ் என்ன, செரிமான கோளாறு, இல்லை அது ஒவ்வாமையினால் அலர்ஜி, இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பார்த்து இருந்துக்கங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர். நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம்லாம் தானாக தேடி வரப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா, புதுசாக உங்களுக்கு பணம் வேணுமா, எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த விஷயம் தானாக கண்டிப்பாக தேடி வரப்போகுதுங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு கடனால் மன உளைச்சல் இருந்திருக்கும். அந்த மன உளைச்சல் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக மாறிடும். நல்ல அமைப்பு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் நிம்மதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக அப்பாடா அப்படின்னு, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கெலாம் அப்பாடா அப்படின்னு உட்கார்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு பொற்காலமான மாதம் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு பணம்ங்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்துடும். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பர். ஓவர் நைட்டில் பெரிய லெவலில் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய விஷயங்கள் வைரல் ஆகிறது, அதே மாதிரி பெரிய பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல மாதம் தான், அதிர்ஷ்டகரமான மாதம் தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.